அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. காதலி வீட்டில் பெண் கொடுக்காததால் நண்பர்களோடு சேர்ந்து கல்லூரி மாணவியை கடத்தியுள்ளார் திருமணமான ஒரு இளைஞர். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த பகீர் ட்விஸ்ட் என்ன? வெகு நேரமாக சாலையோரம் காத்து கொண்டிருந்த காரில் கல்லூரி மாணவியை கடத்தி சென்ற காட்சிகள்தான் இது. கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த பெண் கடத்தப்பட்ட செய்தியறிந்து அவரது பெற்றோர் சாலையை மறித்து தர்ணா செய்திருக்கிறார்கள். காவல்துறையினரின் சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய போலீசார் கடத்தல் கும்பல் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போதுதான் காதல் திருமணம் செய்ய மாணவியை கடத்தியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன். இவரது மகள் வித்யாஸ்ரீ தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். தினமும் கல்லூரிக்கு பேருந்தில் சென்று வரும் வித்யாஸ்ரீ 32 வயதான தமிழ் பாண்டியன் என்பவரை காதலித்திருக்கிறார். தமிழ் பாண்டியன் வித்யாஸ்ரீயின் வீட்டிற்கு அருகிலேயே வசித்து வருவதால் இவர்களின் பழக்க வழக்கம் யாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை. இந்நிலையில் திடீரென ஒரு நாள் வித்யாஸ்ரீயின் பெற்றோரை சந்தித்த தமிழ் பாண்டியன் மகளை திருமணம் செய்து கொள்ள முறைப்படி பெண் கேட்டிருக்கிறார். இதை கேட்டதும் பெண்ணின் பெற்றோருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கிறது. காரணம், தமிழ் பாண்டியன் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கும் நபர். முதல் மனைவி இறந்துவிட்ட நிலையில் தமிழ் பாண்டியன் தனது 2 குழந்தைகளையும் பெற்றோர் ஆதரவோடு வளர்த்து வருகிறார். ஏற்கனவே திருமணமான நபருக்கு மகளை 2ஆம் தாரமாக கட்டிக் கொடுக்க முடியாதென தமிழ் பாண்டியை விரட்டியடித்துள்ளனர். அதே நேரம் காதலியும் பெற்றோர் சம்மதித்தால்தான் திருமணம் என கராராக சொல்லிவிட்டதால் தமிழ் பாண்டியன் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று தனது அல்லக்கை நண்பர்களான தமிழ்ச்செல்வன், கார்த்திக் ஆகியோரோடு சேர்ந்து காதலியை காரில் கடத்தி சென்றிருக்கிறார். இதையடுத்து சுற்றியுள்ள செக் போஸ்ட் அனைத்தையும் அலர்ட் செய்த போலீசார் கடத்தப்பட்ட காரை ஹொசூரில் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்போது வித்யாஸ்ரீ மணக்கோலத்தில் கழுத்தில் தாலியோடு காரில் இருந்து இறங்கியது காவல்துறையினரையே அதிர வைத்துள்ளது. இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக கடத்திய குற்றத்திற்காக புது மாப்பிள்ளை தமிழ் பாண்டியையும் மாப்பிள்ளை தோழர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தமிழ் பாண்டி மறு வீட்டிற்கு சிறை சென்றிருப்பதை தொடர்ந்து வித்யாஸ்ரீயிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பெண் எடுக்கும் முடிவை பொறுத்தே இந்த கதையின் கிளைமாக்ஸ் என்னவென்று தெரியவரும். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.